அமீகோஸ், சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்ல அடிச்சுக்க முடியாத காம்போல இதுவும் ஒன்று. ஹாட் பூரி அண்ட் சென்னா மசாலா. அதிக நேரம் கிச்சன்ல கஷ்டப்படாம ஈஸியா இன்ஸ்டன்டா இந்த ரெசிபி எப்படி செய்யணும்ன்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்னாவை ப்ரீ சோக் பண்ணோங்க, அதாவது ஓவர் நைட்டு சோக் பண்ணோம். இஃப் யூ ஆர் டூயிங் ஃபார் அ பிரேக்ஃபாஸ்ட், இல்லை நீங்கள் ஈவினிங்க்கு செய்கிறீங்க இல்லை டின்னருக்கு செய்கிறீங்கன்னா 4 to 5 hours நீங்கள் சோக் பண்ணாவே போதும். நான் ஓவர் நைட் சென்னாவை போட்டு சோக் பண்ணியிருக்கேன், அதாவது அது முங்குற அளவுக்கு சோக் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ப்ரீ சோக் பண்ண சென்னால எனக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. வித் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 whistles வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓவர் நைட்டு சோக் பண்ணும்போது அதோட டெக்ஸ்சர் நல்லா இருக்குங்க, ரேதர் தென் 4 to 5 hours. சப்போஸ் நீங்கள் டே டைம் பண்ணுறதா இருந்தானா உங்கள் சென்னாவை 7 hours ப்ரீ சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பூரிக்கு சென்னா சாஃப்டாக இருக்கணும், ஹார்டாக இருந்தானா நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஒரு ஹேக். உங்களோட ப்ரீ சோக் பண்ற டைம் எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோ நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இன்கிரீடியன்ஸ் பார்த்தலாம். இன்கிரீடியன்ஸ் இதுக்கு தேவையானது சினமன், அப்புறம் கொஞ்சம் ஸ்டார் அனீஸ், அதாவது பட்டை அண்ட் ஸ்டார் அனீஸ்க்கு தமிழ்ல என்னன்னு எனக்கு சரியா தெரியல. நெக்ஸ்ட் கொஞ்சம் க்ளோவ்ஸ், கிராம்பு, அதுக்கப்புறம் பே லீஃப் அதாவது பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமா கியூமின் சீட் சீரகம், அப்புறம் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நீங்க ஆக்சுவலி வீட்ல அரைச்சதுனால எடுத்துக்கலாம், இல்ல நீங்க ஸ்டோர்ல இருந்து பேக்கெட்டட் ஐட்டம் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ எனிதிங் பை யுவர் விஷ். அண்ட் ஆப்வியஸ்லி சோக் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண சென்னா. அப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அனியன்ஸை கொஞ்சம் ஃபைன் சாப்பா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் அனியன் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ப்ரொபோர்ஷன் கரெக்டா இருக்கும். அண்ட் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டதுனால 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பண்டமா கட் பண்ணியிருக்கேன். அண்ட் கிரீன் சில்லியை நான் ஸ்லிட்டா கட் பண்ணியிருக்கேன், சாப் பண்ணல, ஸ்லிட்டா கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வீட்ல இருக்கிற ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ். எப்போதுமே ஒரு ரெசிபி செய்யும் போது வெஜிடபிள்ஸோட சாப்பிங்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். குக்கிங்கும் சயின்ஸ் மாதிரி தான். ஸோ ஒரு ரெசிபிக்கும் ஒரு மாதிரி விதத்துல வெஜிடபிளை சாப் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ்லாம் நான் ஃபர்தர் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நான் ரெசிபிக்கு வரேன். நான் கொஞ்சமா கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெயில க்ளோவ்ஸ் அதாவது கிராம்பு, சினமன் அதாவது பட்டை, அப்புறம் ஸ்டார் அனீஸ் தமிழ்ல என்னன்னு தெரியல, அப்புறம் பே லீஃப் அதாவது பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமா கியூமின் சீட் சீரகம், இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பிகர் சைஸ், அதாவது கொஞ்சம் அது பொரிஞ்சிடுச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்க கிரீன் சில்லியை நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். அதை ஆட் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சமா கரி லீவ்ஸ் நான் ஆட் பண்றேன். கரி லீவ்ஸ் எந்த அளவுக்கு நீங்க அதிகமா சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ட்ரஸ்ட் மீ, உண்மையாவே ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். என்னதான் அதை தூக்கி வச்சு சாப்பிட்ற திங்கா இருந்தாலும் நீங்க கருவேப்பிலை யூஸ்வலா ஒரு 4-5 போடாம அதை 10-15 போடுங்க. அந்த அளவுக்கு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் உங்க டிஷ். நெக்ஸ்ட் ஃபைன் சாப் பண்ண அனியன்ஸ். நான் ஏன் ஃபைன் சாப்னு சொல்றேன்னா, அனியன்ஸை ஃபைன் சாப் பண்ணி ஒரு டிஷ்ல போடும்போது அது சீக்கிரமாவே வெந்துடும். அண்ட் ஒரு மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சரை அது கொடுக்கும். அது கொஞ்சம் கேரமலைஸ் ஆகி சாஃப்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும்போது உங்களோட டிஷ்ல அது நல்லா பிளெண்ட் ஆகும். அதாவது நீங்க என்ன போடுறீங்களோ அது கூட நல்லா ஜெல் ஆகும். அதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு எவ்வளவு ப்ரொபோர்ஷன் தேவைப்படுதோ அவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா இந்த பொண்ணு ப்ரொபோர்ஷனை மட்டும் சொல்ல மாட்டேங்குது, 1 ஸ்பூனா 2 ஸ்பூனான்றத சொல்லி தொலைய மாட்டேங்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஐ எம் வெரி பேட் அட் ப்ரொபோர்ஷனுங்க. நான் யூஸ்வலா போடுற ஸ்பூனை விட்டுட்டு வேற ஸ்பூன்ல அதே உப்பு எடுத்தானா எனக்கு மெஷர்மெண்ட் சொதப்பிடும். ஒன்று உப்பு கூட ஆயிடும், இல்லை உப்பு குறைச்சல் ஆயிடும். ஸோ அதனால தான் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் இதில் கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு மீன்வேல் அது குக் ஆகுறதுக்காக லிட் போட்டு குக் பண்றேன். ஏன்னா அதோட ஸ்டீம் கொஞ்சம் இறங்க சீக்கிரமா உங்களோட டொமேட்டோஸ் கொஞ்சம் மஷி ஆகும், அதாவது கொஞ்சம் குழஞ்சு வரும். நெக்ஸ்ட் மீன் டைம் அது லிட் போட்டு ஸ்டீம் ஆயிட்டு இருக்க டைம்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா ப்ரெப் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும், சீக்கிரமாவும் உங்களுக்கு வேலை முடியும். இப்போ நான் கவுண்டர் டேபிள கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு, கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிட்டு, யூஸ்வலா எல்லாரும் சப்பாத்தி செய்யற மெத்தட் தான், அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சோளா பூரி சைஸ்ல நான் பூரி செய்யல. ஸோ மினிமல் சைஸ்ல செய்யறதுனால ஒரு சின்ன சைஸ் தான் நான் எடுத்துக்கிறேன்.
ஐ எம் வெரி பேட் அட் இன் கெய்னிங் த ரவுண்ட் ஷேப்புங்க. எனக்கு ஷேப் ஏடாகுடமா தான் வரும். உங்களுக்கு பர்ஃபெக்டா ரவுண்ட் ஷேப் வந்தானா பர்ஃபெக்ட், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜாரோட மூடிய வச்சு நீங்க வந்து ஷேப் பண்ணி அதை எடுத்துக்கலாம். பட் அது அன்வான்ட் டைம் வேஸ்ட்னால எனக்கு லைட்டா வந்து ஷேப்பே நான் அப்படியே வந்து ப்ரொசீட் பண்றேன். ஸோ பூரி ப்ரெப்பெல்லாம் சைட்ல வச்சுட்டு இப்போ நான் லெட் ஓபன் பண்ணி பாக்குறேன். ஓரளவுக்கு வந்து டொமேட்டோஸ் வந்து மிஷி ஆயிடுச்சு. அண்ட் இந்த டைம்ல வந்து சென்னாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஃபைனலா சென்னாவை போட்டு ஜஸ்ட் 2-3 டாஸ் மட்டும் பண்ணுவாங்க. பட் எப்போதுமே ஏதாவது ஒரு வெஜிடபிள் நீங்க பண்றீங்கன்னா அனியன் டொமேட்டோ போட்டு அது கொஞ்சமா ஹாஃப் குக் ஆனும் போதே நீங்க வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதோட ஜூஸ் வந்து நீங்க போடுற வெஜிடபிளையோ இல்ல இந்த மாதிரி சென்னாலேயோ இறங்கும். நீங்க டைரக்டா மசாலாக்கு அப்புறம் நீங்க என்ன வெஜிடபிள் போட்டாலும் மசாலாவோட பிளேவர்ஸ் தான் இறங்குமே தவிர உங்களோட அனியன் டொமேட்டோஸோட பியோர் ஜூஸ் வந்து அதுல இன்கார்பரேட் ஆகாது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான மசாலா வந்து பாத்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமா டர்மரிக் பவுடர், கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர். இது வந்து பேக்கெட்டட் தான். நம்ம ஆல்ரெடி 3 கிரீன் சில்லி எடுத்திருக்கிறதுனால அதோட காரமே அதிகமா இருக்கும். ஸோ கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கொரியண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா எடுத்துக்கேன். நான் இந்த சென்னா மசாலாவுக்கு வந்து மார்க்கெட்ல இருக்க சென்னா மசாலா பவுடர்லாம் நான் வாங்கல. நான் எடுத்திருக்க கரம் மசாலாவே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா எடுத்துக்கிறேன் ஃபார் அ ஃபிளேவர் அண்ட் டேஸ்டுக்காக. அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். தான் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ண போற மசாலாஸ். இன்கேஸ் நீங்க மார்க்கெட்ல இருக்க சென்னா மசாலா பவுடரே நீங்க வாங்குறதா இருந்தானா யூ ஹாவ் டு அவாய்ட் ஆல் தீஸ் இன்கிரீடியன்ஸ். இதுல இருக்க எந்த இன்கிரீடியன்ஸுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம். ஈவன் சால்ட் கூட நீங்க ஆட் பண்ண வேண்டாம். வெறும் பேக்கெட்ல இருக்க பவுடர் மட்டும் போட்டா போதும். தப்பி தவறி நீங்க சில்லி பவுடரோ இல்ல டர்மரிக் பவுடரோ இல்ல வந்து சால்ட்டோ கொரியாண்டர் பவுடரோ இதெல்லாம் ஆட் பண்ணிடாங்க. ஏன்னா அதெல்லாம் மிக்ஸா தான் வந்து அந்த பவுடர் வந்து ரெடிமேடா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வேண்டான்றவங்க இந்த பவுடர்ஸ் எல்லாம் நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் போடுறவங்க அந்த பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த மசாலா போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வந்து டாஸ் பண்ணுங்க. எல்லா சென்னாலையும் வந்து ஈவனா படுற மாதிரி டாஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஏன்னா அந்த பவுடர் வந்து கூட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும், ஜெல் ஆகணுன்றதுக்காக. நீங்க வந்து தண்ணி ஓவரா ஊத்திட்டீங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிடும். அதாவது தண்ணி தனியா மிதக்கும், சென்னா தனியா மிதக்கும். எப்போதுமே வந்து சென்னா மசாலான்றது ட்ரை கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சமா மட்டும் வாட்டர் ஆட் பண்ணுங்க. அண்ட் மீன்வைல் கொஞ்சமா வந்து மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்தா கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொரியாண்டர் லீவ்ஸ் கரண்ட்லி இல்ல, அதனால நான் மின்ட் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா டாஸ் பண்ணிட்டு இப்ப லிட் போட்டு நான் என்ன பண்றேன்னா கூட கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நான் ஃபிளேம் வந்து சிம்ல வச்சிருக்கேன். மீன்வைல் நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன பாருங்க எவ்வளவு ஹாட்டா வந்து கொதிக்குதுன்ட்டு, நல்லா ஆவி வருது இல்ல. அப்ப வந்து பூரி போடுங்க. பூரி ஃபிளஃபியா வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா பூரி போட்ட உடனே லைட்டா ஜென்டலா மேல வந்து பிரஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானா யூ வில் கெட் அ ஃபிளஃபி பூரி லைக் திஸ். பாத்தீங்களா, தெரியுதா எந்த அளவுக்கு அது வந்து ஃபிளஃபியா புஷ்ன்ட்டு வந்திருக்குன்ட்டு. எப்போதுமே எண்ணெய் வந்து பூரிக்கு போடும்போது நல்லா சூடாகணும். எப்படி சூடாடுறது உங்களுக்கு தெரியணும்னா அப்படியே புகையா வரும். புகைனா ரொம்ப கரிஞ்செல்லாம் வர்ற ஸ்டேஜ் இல்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஹீட்டான ஸ்டீம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல வந்து நீங்க பூரியை போட்டுட்டு ஜென்டிலா வந்து பிரஸ் பண்ணணும். இப்ப நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், அதுல காமிக்கிறேன் உங்களுக்கு நான் எப்படி ஜென்டிலா பிரஸ் பண்றேன்ட்டு. நீங்க ஹார்ஷா பிரஸ் பண்ணீங்கன்னா உடஞ்சிரும். ஜென்டிலா நீங்க மேல பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பூரி வந்து நல்லா ஃபிளஃபியா வரும். பாத்தீங்களா, இந்த பூரி எவ்வளவு ஃபிளஃபியா வருது. இது பூரி எப்படி ஃபிளஃபியா வர்றதுக்கான ஹேக். என்னோட வீடியோக்கு நடுவில் நான் நிறைய குக்கிங் ஹேக் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நான் அங்கங்க ஷேர் பண்ண ஹிடன் ஹேக்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதனால வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்மளோட ஹாட் பூரி ரெடி ஆயிடுச்சு. குக் பண்ண பூரிஸை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் யூ கேனாட் கன்சியூம் த ஆயில். அண்ட் இந்த பக்கம் வந்தானா நம்ம சென்னா மசாலா இஸ் ஆல்மோஸ்ட் டன். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போட்ட வாட்டர்லாம் கொஞ்சம் ஜெல் ஆகி லைட்டா மட்டும்தான் இப்ப இருக்குது. இந்த வாட்டரும் வந்து ஜெல் ஆகுறதுக்காக நான் அப்படியே லிட் இல்லாம சும்மா டாஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னா மசாலா இஸ் டன். பாத்தீங்களா எவ்வளவு சுட சுட சென்னா மசாலா ஆவி பறக்க இருக்குன்ட்டு. இந்த சென்னா மசாலாவை நீங்க சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம், தால் ரைஸுக்கும் எடுத்துக்கலாம், தோசைக்கு கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம ஃபிளஃபி பூரிஸ் ரெடி அண்ட் ஹாட் சென்னா மசாலா ஆர் டன்.
ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி காமெண்ட்ஸ்ல எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிபிகேஷன். See you in the next video. Bye.